நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். பிஏ படிச்சுட்டு கோழி பண்ண வச்சுருக்கீங்க. லாபம் இருக்கானே இதில்? லாபம் வருது. லாபம் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பெட்ஸ் தோழன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் 5 வருஷமாக முட்டைக்காக சோனாலி கோழிகளை வளர்த்துட்டு வராங்க. அவங்களோட அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக ஒருத்தங்க பண்ண வைக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன செலவாகும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிற எல்லாத்தையுமே நம்ம அண்ணன் சொல்லியிருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மகிட்ட சோனாலி கோழி இருக்குது. இந்த பண்ணையை எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க? 5 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை கோழி பண்ணையில் போட்டிருப்பீங்க? இப்போ ஒரு 2000 கோழி இருக்கும். இந்த கோழிலாம் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது? செலவுன்னு நம்ம எல்லாமே நேச்சுரல் ஃபுட்டு. எப்படியும் ஒரு கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் சாப்பிடும். 100 கிராம் சாப்பிடும். ஆமாம். நம்ம பிராண்டட் தீவனம் போட்டோம்னா கிலோ 35 ரூபா 40 ரூபா வரும். நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க கோழிக்கெலாம்? நம்ம எந்த பிராண்டட் தீவனமும் போட மாட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லுமே எல்லாமே கீரை வகைகள் 20%, வேறு ப்ரோட்டீனுக்கு மீன்கள், இது மீன் தலைகள் இந்த மாதிரிலாம் கடைகளில் கிடைக்கும். அது ஒரு 20%. மற்றபடி தானிய வகைகள், மக்காச்சோளம், கம்பு, கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்கள் ஒரு 60% இருக்கும். ஒரு கோழி வந்து வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள்னா ஆகுது நீங்கள் வாங்கிட்டு வந்து? முட்டை விடுற பருவம் வந்து 5.5 மாதம் ஆகும். ஒரு நாள் குஞ்சிலேருந்து ஒரு நாள் குஞ்சிலேருந்து முட்டை விடுறதுக்கு 5.5 மாதம் ஆகும். இதுக்கு நோய் எதுவும் வந்தால் அதை எப்படி பராமரிக்கீங்க? அதுக்கு வேக்சின் நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும். நோய் வந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. வரதுக்கு முன்னாடி வேக்சின் கரெக்டாக சின்ன வயசுலேயே கரெக்டாக வேக்சின் கரெக்டாக நம்ம. நீங்கள் வளர்க்குற கோழிக்கெலாம் அதிகமாக என்ன நோய் வருது? அதிகமாக வெள்ளை கழிச்சல், சோனாலி கோழியை பொறுத்தவரை வெள்ளை கழிச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி தடுக்கிறீங்க? அதுக்கு R2P இன்ஜெக்ஷன் போடணும். சின்ன லெசோட்டா கண்ணில் ஊற்றணும். சரி, நீங்கள் இவ்வளோ கோழி வச்சுருக்கீங்க, ஏதாவது கோழி இற எடுக்கல, அதுக்கு நீங்கள் என்ன மெடிசன் கொடுக்குறீங்க? மெடிசன் என்ன, மஞ்சள் வேற செமிக்கிறதுக்கு ஈஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் கலப்போம். செமிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுப்போம். சரி, வளர்ந்த கோழியோட விலைனா எவ்வளோ இருக்கும்? விலைகள் ஒவ்வொரு மட்டமும் மார்க்கெட் ரேட்டு ஏறி இறங்கும். சில நேரம் 500 ரூபாய்க்கு போகும், சில நேரம் 300 ரூபாய்க்கு வரும். ஒவ்வொரு மட்டமும் அது ஒரு ஃபிக்சடாக இருக்காது. ரேட்டுகள் வந்து முன்ன வரும். ஒரு நாளைக்கு நம்ம பண்ணையில் எத்தனை முட்டை கிடைக்குது? நாளைக்கு ஒரு 800லேருந்து 1000 முட்டை வரைக்கும் வரும். 800லேருந்து 1000 முட்டை எல்லாம் சேல்ஸ் பண்ணிடுவீங்களா? ஆமாம். அன்னைக்கு உள்ள முட்டை அன்னைக்கு கொஞ்சம் இது பண்ணணும். இந்த கோழி வளர்க்குறது உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? கோழி சிரமம்னு சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து இன்ட்ரெஸ்டாக அதை எடுக்கணும். ஒரு சிரமமாக நினைக்கக்கூடாது. நல்லா வந்து நம்ம டெய்லி நம்மளுடைய பராமரிப்பு நம்ம டெய்லி வந்து நம்ம பார்க்கணும். இந்த கோழிக்கு எப்படி அடைக்கிறீங்க கோழியெல்லாம்? கோழி அது கரெக்டாக அதே ஒரு மட்டும் இது இருந்தால் தன்னாலே அது உள்ளே வந்துடும். நம்ம பூனை எதுவும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம அடைச்சிக்கிடணும். 2000 கோழி இருக்குமாண்ணா? ஆமாம். 2000 கோழிங்கும்போது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறீங்க? க்ளீன் பண்ணுறது அது ஒரு பேஜுக்கு ஒரு தான் க்ளீன் பண்ணுவோம். அது ஃபுல்லாக எல்லாமே செட்டில் மேலே பார்த்து எல்லாமே மேலே நிற்கும். எச்சங்கள் கீழே தான் கிடக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் க்ளீன் பண்ணுவோம். அதனால் எந்த நோயும் வராது. ஆமாம். 6 மாதத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுவோம். ஒரு கோழிக்குன்னா எவ்வளோ இடம் ஆகணும்? நீங்கள் இப்போ 2000 கோழி வச்சுக்கிங்கன்னா ஒரு 10 கோழிக்குன்னா என்ன இடம்? ஒரு கோழிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட். ஒரு கோழிக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் பண்ணணும். தண்ணிலாம் எப்படி கொடுக்குறீங்க கோழிக்கு? தண்ணி இதில் ஆட்டோ ட்ரிங்கர் தான் பாருங்கள். ட்ரிங்கர் வச்சு அங்கே வந்து பீப் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இடக்கு வெயிலில் எப்படி பாதுகாக்கீங்க கோழியெல்லாம்? அங்கங்கே அதை தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துருவோம். வெயிலில் கோழியை எப்படி பாதுகாக்கிறீங்க? வெயில் நேரத்தில் கொஞ்சம் தண்ணிகள் வந்து எக்ஸ்ட்ரான இடத்துல, அதிக இடத்துல வைக்கணும். மழை நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அது கொஞ்சம் நிழலில் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து தண்ணி குடிக்க சொம்பரப்பட்டு அங்கேயே உட்காந்துக்கிறோம். அப்போ அங்கங்கே தண்ணி மட்டும் நிறைய அதிக இடத்துல வச்சா போதும். இந்த நம்ம பண்ணை எங்கே இருக்குது? கரெக்டில் சார், நம்ம பண்ணை வந்து சுத்தமல்லியிலேருந்து நரசிங்கநல்லூருக்கு உள்ள. நரசிங்கநல்லூருக்கு நடுவில். நடுவில். உங்கள் பேர் என்ன பேருண்ணே? என் பேர் ரகுபதி ராஜன். ரகுபதி ராஜன்.